திருச்செங்கோடு கூட்டப்பள்ளி நானா நாணி ரெஸ்டாரண்டில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் KMDK பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் MLA அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். உடன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் மற்றும் பொறுப்பாளர்கள் இருந்தனர். ஈரோடு கிழக்கு மாவட்டம் கொடுமுடி மேற்கு ஒன்றியம் அஞ்சூர் கொங்குடையான் பாளையம் மற்றும் வல்லிபுரம் பஞ்சாயத்து பூத் கமிட்டி கூட்டம் மாவட்ட செயலாளர் பிரபாகரன், மாநில தலைமை நிலைய செயலாளர் சுரேஷ் பொன்னுவேல் மற்றும் மொடக்குறிச்சி சட்டமன்ற பொறுப்பாளர், மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி முன்னிலையில் நடைபெற்றது. உழவர் பெருந்தலைவர் வையம்பாளையம் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களின் 41வது ஆண்டு நினைவு நாள் அனுசரித்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி நித்யானந்தன் அவர்கள் நிர்வாகிகளுடன் அவரது மணிமண்டபத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட இளைஞரணி, மாணவர் அணி, IT விங் செயற்குழு கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி நித்யானந்தன் மற்றும் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். எல்லை பாதுகாப்பு படை காவலர் பணி நியமனத்தில் முன்னாள் அக்னி வீரர்களுக்கான இடஒதுக்கீடு 10%இலிருந்து 50% உயர்வு, உடல் தகுதி தேர்வு மற்றும் உடல் திறன் தேர்விலிருந்தும் விலக்கு அளிக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக ஒன்றிய அரசு நிறைவேற்றிய VBG ராம்ஜி மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார் குடியரசுத் தலைவர் முர்மு. நாடு முழுவதும் இந்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்து வரும் நிலையில் ஒப்புதல் அளித்துள்ளார். உத்தரகாண்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பகவத்கீதையின் வாசகங்களை வாசிப்பதை கட்டாயமாக்கி அம்மாநில அரசு உத்தரவு. இந்திய கலாச்சாரம், வாழ்க்கை தத்துவங்களுடன் மாணவர்களை ஒருங்கிணைத்து முழுமையான வளர்ச்சிக்கு வழிவகுக்க இந்த முயற்சி உதவும் என அம்மாநில அரசு தெரிவிப்பு. நெல்லை ரெட்டியார்பட்டியில் உள்ள பொருணை அருங்காட்சியகத்தை நாளை மறுநாள் முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தெரிவித்துள்ளார். நெல்லை பேருந்து நிலையங்களிலிருந்து அருங்காட்சியகத்திற்கு பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்படும் எனவும் தெரிவிப்பு. நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்ந்து ரூபாய் 6.35 நிர்ணயம். முட்டையின் நுகர்வு அதிகரிப்பு, கோழி தீவன மூலப்பொருட்களின் விலை உயர்வு, குளிர்காலம் தொடங்கியது உள்ளிட்ட காரணங்களால் முட்டை விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக தகவல். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.